பக்தி பிஹைண்ட் குட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காண இருக்கக்கூடிய திருக்கோவில் பாவ விமோசனம் அளிக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் திருக்கோயில். ஏழரையின் தாக்கத்தை குறைத்து நல்லதை அள்ளித்தரும் பொங்கு சனீஸ்வரர் ஆலயம் திருக்கொள்ளிக்காடு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது. இறைவரின் திருப்பெயர் அக்னீஸ்வரர், இறைவியார் திருப்பெயர் மிருதுபாத நாயகி, பஞ்சின் மெல்லடி அம்மை, தலமரம் வன்னி, தீர்த்தம் தீர்த்தக்குளம், வழிபட்டோர் அக்னி. தேவார பாடல் பெற்ற திருத்தலம் ஆகும். இக்கோவிலின் தல வரலாறு என்ன என்பதை பார்க்கலாம். மக்கள் வழக்கிலே கள்ளிக்காடு என்று வழங்குகிறது. கொல்லி நெருப்பு, அக்னி வழிபட்ட தலம் ஆதலினால் கொல்லிக்காடு என்று பெயர் பெற்றது. இத்தலம் தேவாரத்தில் இறைவன் யானையை உரித்த செயல் குறிப்பிடப்படுவதால் மக்கள் ஒரு காலத்தில் இக்கோயிலை கரியரியுத்த நாயனார் கோயில் என்று அழைத்து வந்ததாக தெரிகிறது. தேவார பாடல் பெற்ற காவிரியின் தென்கரை தலங்களிலே குறிப்பிடத்தக்க பெருமை வாய்ந்தது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கொள்ளிக்காடு என்னும் தலம். திருநெல்லிக்காவல், திருத்தங்கூர், கோட்டூர், திருவண்டுதுறை ஆகிய தலங்களின் நடுவே அமைந்துள்ளது. மூர்த்தித்தலம். தீர்த்தம் என்ற 3 சிறப்பு அம்சங்களையும் கொண்ட இத்தலத்திலே இறைவன் அக்னீஸ்வரர் சனி தோஷம் போக்குவதிலே திருநள்ளாரையும் விட இத்தலம் சிறப்பு பெற்றது. சனி பகவானால் உண்டாகும் அனைத்து தோஷங்களும் இத்தலத்துக்கு சென்று வந்தால் உடனடியாக நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். இக்கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லை. மேற்கு நோக்கிய ஒரு நுழைவு வாயில் மட்டுமே உள்ளது. உள்ளே நுழைந்தவுடன் மேற்கு வெளிப்பிரகாரத்திலே நாம் காண்பது கொடிமரம், பலிபீடம் மற்றும் நந்தி. அதை தாண்டி உள்வாயில் வழியாக உள்ளே சென்றால் இறைவன் சந்நிதி மேற்கு நோக்கி உள்ளது. அக்னி தேவன் வழிபட்ட தலமாதலால் திருக்கொள்ளிக்காடு என்றும் அக்னி தேவன் வழிபட்ட இறைவன் அக்னீஸ்வரர் என்றும் வழங்கப்படுகிறார். இறைவனுக்கு உள்ள மற்றொரு பெயர் தீவண்ணநாதர். பெயருக்கு ஏற்றாற்போல் இங்குள்ள இறைவன் மேனி சற்று செவ்வொழி படர்ந்த நிலையிலே காணப்படுகிறது. இறைவன் சந்நிதிக்கு முன்னால் இடபாகத்திலே இறைவி பஞ்சினும் மெல்லடி அம்மை சந்நிதி அமைந்துள்ளது. மூலவர் கருவறையின் கோஷ்டங்களிலே பிரம்மா, லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, விநாயகர், துர்க்கை ஆகியோர் விளங்குகின்றனர். லிங்கோத்பவருக்கு இருபுறமும் பிரம்மாவும் விஷ்ணுவும் நின்ற கோலத்திலே உள்ளனர். இங்குள்ள முருகன் மற்ற கோயில்களைப் போல் அல்லாமல் கையில் வில்லேந்திய தனுசு சுப்பிரமணியராக அருள் பாலிக்கிறார். இவ்வாலயத்தின் தலமரமாக கோவிலுக்கு எதிரே உள்ள வன்னியும், தீர்த்தமாக கோயிலுக்கு எதிரே உள்ள குளமும் உள்ளது. மேற்கு வெளிப்பிரகாரத்தின் வடமேற்கு மூலையிலே கிழக்கு நோக்கிய சனி பகவான் சந்நிதி தனி விமானம், தனி மண்டபத்தோடு உள்ளது. மகாலட்சுமியின் சந்நிதிக்கு அருகே சனி பகவானின் சன்னதி அமைந்திருப்பது தலத்தின் மிகச்சிறந்த அம்சமாகும். திருநள்ளாரை தவிர்த்து பார்த்தால் சனீஸ்வரனுக்கு இத்தலத்தில் தான் விசேஷம். நலன் இத்தலத்திலே சனீஸ்வரனை வழிபட்டுள்ளான் என்ற சிறப்பு உடையது. இச்சந்நிதி புரூரவஸ் என்ற சக்கரவர்த்திக்கு ஏற்பட்ட சனி தோஷத்தை நீக்கியருளிய மூர்த்தி இங்குள்ள சனி பகவான் என்பது பிரசித்தம். சனி பகவான் இத்தலத்திலே அனுகிரக மூர்த்தியாக பொங்கு சனியாக காட்சியளிப்பதால் அவர் அருள் வேண்டி பக்தர்கள் இங்கு வருகின்றனர். நவகிரகங்கள் பொதுவாக வக்கிரகதியிலே ஒன்றையொன்று பாராமல் காட்சி தருவார்கள். ஆனால் இவ்வாலயத்திலே பாவடிவிலே ஒருவரை ஒருவர் நோக்கிய வண்ணம் காட்சி தருகின்றனர். நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் இத்தலத்து இறைவன் அழித்து விடுவதால் இத்தலத்தில் நவகிரகங்களுக்கு வேலை இல்லை. நவகிரகங்களில் ஒரு கிரகமாக இடம் பிடித்தார் சனீஸ்வரர். ஆனாலும் அவருக்கு ஒரு வருத்தம். தன்னை கண்டு எல்லோரும் நடுங்கி போகிறார்களே என்று தந்தை காட்டிய வழியாக திருக்கொள்ளிக்காடு திருத்தலத்துக்கு வந்தார். கடும் தவம் புரிந்தார், சிவபூஜைகள் செய்தார். இதனால் சிவனருள் பெற்று பொங்கு சனியாக வெப்பத்தகிப்பு கொண்ட சூரியனார் வழங்கி வழிபட்ட திருத்தலம் என்பதால் சிவனாருக்கு அக்னீஸ்வரர் என்ற திருநாமம் அமைந்ததாகவும் சொல்வார்கள். அக்னி பிழம்பென சனீஸ்வரருக்கு காட்சி தந்து அருளியதால்
இந்த பெயர் அமைந்ததாகவும் ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. சனீஸ்வர பகவான் சிவபெருமானை வழிபட்டு சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற தலம் இதுவே ஆகும். ஈஸ்வர பட்டம் என்பது மிக உயர்ந்த பட்டம். இதை பல காலம் தவம் செய்து இறைவன் இடத்திலே இருந்து பெற வேண்டும். அப்படி இறைவனிடத்திலே தவம் செய்து இத்தலத்திலே அந்த பட்டத்தை பெற்றுக்கொண்டார் சனீஸ்வர பகவான். கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் மற்ற வார நாட்களிலே காலை 7:30 முதல் மதியம் 12:30 வரையிலும், மாலை 4:30 முதல் இரவு 7:30 வரையிலும், சனிக்கிழமைகளில் முழு தினமும் கோவில் நடை திறந்திருக்கும். நேயர்களே, சனி பகவானால் ஈஸ்வர பட்டம் பெற்ற இந்த திருத்தலத்தை நீங்களும் ஒரு முறையாவது சென்று வழிபட்டு ஈசனுடைய அருளை பெற்று வாழ்வில் அனைத்து இன்பமும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.